அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் புங்குடுதீவு ஐந்தினைச் சேர்ந்த ஐயம்பிள்ளை கணேசன் ஐயாவின் 25வது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய பெயரை தாங்கி கணேசன் குழு என்ற பெயரில் இந்த சுய உதவி குழு ஆரம்பிக்கப்படுகின்றது. முதலில் கணேசன் ஐயாவின் பிரிவில் வாடி துயரிட்டு கொண்டிருக்கும் கணேசன் ஐயாவின் குடும்பத்தினரின் துன்பத்தில் நாமும் பங்கேற்று கொண்டு அவருடைய கணேசன் ஐயாவுடைய பெயரிலே இந்த குழுவினை ஆரம்பிப்பதற்கு நிதியுதவி செய்த கணேசன் ஐயாவின் குடும்பத்தினருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிமிஷம் என்னண்டா, இவர் சுரேசன் என்று சொல்லி சொன்னேன். இவர் தான் உங்களுக்குரிய காசுதாரர், மீதி காசு இவர் தான் தரப்போறார். அவர் தான் உங்களுக்கு கதைக்க போறாருமா. அவர் சுவிசில இருக்கிறார். நாங்கள் ஆரம்பிச்ச எல்லா குழுக்களுக்கும் நாங்கள்லாம் இந்த 10 நாள காசு கொடுத்துருக்கோம். அதுவும் ஸ்பான்சர் தான். 10 அவர் நிறுவனம் சொன்னால் தெரியும் தானே, ஸ்பான்சர்லாம் இயங்கும். ஆனால் முதலா இந்த அப்பா என்ற பேரோல ஒரு குழு ஆரம்பிக்கிறதுக்கு அது கதைச்சு காசு தந்திருக்கணும். சொன்ன மாதிரி இந்த குழு நல்லா இயங்கினால் 3 விஷயம் தான். உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, அடுத்தது தொழில் செய்யணும், நேர்மையா இருக்கணும், கூட்டங்கள் எல்லாம் இவ்வளவும் சரியா நடந்தா எல்லா குழுக்களையும் விட இந்த குழு நல்லா வரும். ஏன்னு சொன்னா இது உங்களுக்குரிய ஒரு பேங்க் கொண்ட உருவாக்கி விடுறதுதான் எங்களை நோக்கம். இதுன்ற சொந்தக்காரன் நாங்கள் இல்லை. அப்ப இதை நீங்க எப்படி கொண்டு போறதுன்றது உங்களை உழைப்பு தான். நாங்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் முடிய அதை நடைமுறைப்படுத்துறாக்கள் நீங்கள் தான். நீங்கள்லாம் நிர்வகிக்க போறீங்க. இந்த உங்கள் குழுவில தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாம் இருக்கணும். அது ஒரு வருஷம் தான் இருப்பினும் அடுத்த ஒரு வருஷம் முடிய அது மாறுபடும். அந்த நிர்வாகத்துக்கு வரலாம். அது வருஷம் அதை நாங்கள் மாற்றிக்கொண்டே இருப்போம். நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருப்போம். உங்களை கணக்குகள், உங்களை தொழில்கள் எல்லாத்தையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டிருப்போம். நீங்க சரியா செய்யாட்டி நாங்கள் தலையிடுவோம். நீங்க சரியா எங்களை விதிமுறைகளை ஏற்று சரியா இயங்கினா நீங்க சுதந்திரமா இது உங்களை குழு, உங்களை காசு, நீங்கள் நல்லபடியாவே உங்களை குழுவை கொண்டு போகலாம். அப்படித்தான் எல்லா குழுக்களும் இயங்குது. நாங்க இவ்வளவு பறந்துபட்ட இடத்துல குழுக்களை வச்சிருக்கோம்னு சொன்னா போய் தொடர்ந்து பார்க்கலாது தானே. இன்னைக்கு கட்டணல குழு இயங்குன்னு சொன்னா நான் போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அவை ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்குரிய கணக்குகள், வழக்குகள், அவசிய தொழிலாம் அனுப்பி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கிழமையும் அனுப்பி நம்ம போய் கட்டணம் பக்கம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அது ஏன்னா கணக்கு குழு இருக்குது. அப்ப தொடர்ந்து பார்க்கல. அது உங்களை நாங்க ஆரம்பிச்சபடியா உங்களோட நாங்க கொஞ்சம் கட்டு நாங்கள ஒரு நல்ல வழி கொண்டாடுறதுக்கு நாங்கள் முதல்ல உங்களோட இருப்போம். முதல்ல நான் இந்த குழுவில் நீங்க சேரணும்னு சொன்னா அதுக்குரிய நிபந்தனை கொஞ்சம் இருக்குது. அதை நான் வாசிக்கிறேன். முதலாவது, ஒவ்வொரு குழுவிலும் 30 அங்கத்தவரை இருக்கிறது. சரியா? 2வது, சந்தா பணம் கட்டி குழுவில் சேர்தல் வேண்டும். அந்த சந்தா பணம் என்றது உங்களுடைய நிர்வாக செலவு. இந்த குழுவுக்கு ஒரு கொப்பி வேண்டணும், தேனை வேண்டணும், கோமல் அடிக்கணும், அப்படி ஒரு செலவு இருந்தானே, அதுக்குத்தான் அந்த சந்தா காசு. நீங்க வருஷம் இந்த குழுவுக்கு நீங்க அது நீங்களே தீர்மானிக்கிறது. 100 ரூபாவோ 150 ரூபான்றதை நீங்கள்லாம் தீர்மானிச்சு நீங்கள்லாம் கட்ட போறீங்க. அது நாங்கள் இவ்வளவு கட்டுங்கன்னு சொல்றதுல குழுவில எல்லாருமே சேர்ந்து தீர்மானிச்சு அந்த முடிவெடுக்கிறது. அடுத்தது, ஒவ்வொரு வாரமும் கூட்டம் கூடுதல் வேண்டும். உங்களது கூட்ட வரவு, சேமிப்பு பணம் இரண்டினையும் கவனத்தில் கொண்டே கடன் தொகை தீர்மானிக்கப்படும். ஒவ்வொரு கிழமையும் நீங்க அது என்ன கிழமை, திங்கள் என்றால் நீங்களா முடிவெடுக்க போறீங்க. உங்களுக்கு வசதியான கிழமையில ஒரு நாளை நீங்களா முடிவெடுத்து, நேரத்தை நீங்களே முடிவெடுத்து கூட்டம் கூடணும். மற்றது சேமிப்பு செய்யணும். நாங்க சொல்றது 100 ரூபா. அதை விட நீங்க எவ்வளவும் சேமிப்பிக்கலாம். நான் சேமிப்புன்னு சொல்ல வரைக்குள்ள நான் சேமிப்பை கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். எங்கள்கிட்ட இன்னைக்கு இல்லாம போய் கொண்டிருக்கிற பழக்கம் சேமிப்பு தான். ஆரம்பத்துல வீட்டுல உண்டியல் போடுவோம், சென்றோம். இப்ப ஏடிஎம் மட்டும் நம்பி இருக்கிறோம். ஏடிஎம்லயும் காசு இருந்தா தான் எடுக்கலாம். இந்த வீட்டுல சேவ் பண்றதே இல்லையா? காசே இருக்கிறது இல்லை. கட்டாயம் நாங்கள் ஒரு சேமிப்பை நாங்கள் பழக்கப்படுங்களோம். பிள்ளைகள் இருந்தாலும் நாங்கள் பழக்கப்படுத்தணும்.
நாங்க இன்றைக்கு உழைக்கிறத இன்றைக்கு செலவழிக்கிறோம். மாத சம்பளம் எடுக்கிறார்களும் அந்த அப்படியே எல்லாத்தையும் செலவழிக்கிறோம். ஒரு கட்டத்துல ஒரு அவசர தேவைக்கு காசு இல்லாம நாங்க நிறைய கஷ்டப்படுறோம். கட்டாயம் ஒரு சேமிப்பு வந்து நீங்க செய்ய வேண்டும். இப்ப இப்ப உங்களுக்கு இப்ப பேங்குகள் கிட்ட இருக்கிறார்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப தூர நாங்க இப்ப ஒரு 50-60 கிலோமீட்டர்ல பேங்க் இருக்கிறார்கள்லாம் இருக்கணும். அப்ப அவே 1000 ரூபாய் காசு 2000 ரூபாய் காசை கொண்டு பேங்க் போயிடாது. அப்படித்தான் மிஷின் வளம் இருக்கு. ஏன்னா அப்படி கிராமங்கள் இருக்குதான் உங்களுக்கு தெரியும் தானே. அப்படிப்பட்ட இடங்கள்லாம் கூட வேலை செய்யறோம். நாங்கள் அப்படி பின்தங்கின கிராமங்களை நாங்க வேலை செய்யறோம். அவே அப்ப இதுல அவே சேமிப்பு செய்துட்டு அவை எடுத்துக்கோ சேகத்துல பேங்க்லயும் போடிடும். கூட சேமிச்சுட்டு இப்ப 2000 ரூபாய் காசை கொண்டு பேங்க்கு போனால் போக்குவரத்து செலவுக்கு தான் 2000 ரூபாய் காணும் இல்லையா. அப்ப இவே இதுல கொஞ்சம் கூட சேமிச்சுட்டு ஒரு இடத்துல எடுத்துக்கொண்டு பேங்க்ல போடிடும். அது உங்களை விருப்பம். கட்டாயம் இந்த சேமிப்பு பழக்கம் உங்களுக்கும் உங்கள பிள்ளைகளுக்கும் கட்டாயம் தேவை. இந்த சேமிப்பு பழக்கம் இருந்தா தான் நல்லது. அது உங்களை குடும்பத்துக்கு நல்லது, உங்களை எதிர்காலத்துக்கு நல்லது. அடுத்தது நீங்க இந்த சேமிப்பு காசை நீங்க அது உங்கள காசு தான். அந்த சேமிப்பு காசை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா என்னென்ன சந்தர்ப்பங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னா, கடன் பெற்றிருக்கும் போதும் அல்லது கடனாளிக்கு பிணையாளியாக கையொப்பமிட்டிருக்கும் போதும் உங்களை சேமிப்பு காசை எடுக்கலாம். ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். ஒரு பேங்க் மாதிரி தான் கட்டம் வச்சிருக்கோம்னு சொல்றேன் நான். நீங்க உங்களை சேமிப்பு காசை எடுக்கலாம். எப்ப எடுக்கலான்னு சொன்னா நீங்க இந்த குழுவில கடன் எடுத்திருப்பீங்க இல்லையா. இல்லாட்டி ஒரு கடன் எடுத்த ஒரு ஆளுக்கு பிணையாளியா சைன் பண்ணிருப்பீங்க. அந்த சந்தர்ப்பங்கள்ல நீங்க இந்த காசை எடுக்க இயலாது. நீங்க மேலதிகமா நான் சொல்றேன் ஒரு வரையறை இருக்கு தானே. வருஷத்துக்கு 5200 ரூபாய். அதை விட மேலதிகமா சேமிக்கிற காசு தேவைன்னா நீங்க எடுக்கலாம். 100 ரூபான்னு சொன்னால் 52 கிழமை தானே ஒரு வருஷத்துல. அப்ப 5200 ரூபாய் வரும். அப்ப நீங்க எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க மேலதிகமா இருக்கிற காசுகளை எடுக்கலாம். அடுத்தது வருடத்துக்கு ஒரு முறை புதிய நிர்வாகம் தெரிவு செய்தல் வேண்டும். எத்தனை முதல் சொன்னா இன்னைக்கு இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு வருஷத்துல நிர்வாகம் மாறி புது நிர்வாகம் வந்தே ஆகணும். தொடர்ந்து ஒரு நிர்வாகம் இருக்கிறதால பிரச்சனை. ஊழல்கள் மோசடிகள் எல்லாமே நடக்கிறது தொடர்ந்து ஒரே நிர்வாகம் இருக்கிறதால இல்லையா. பல நீங்களும் இருப்பீங்க நிர்வாகங்களை, பல நிர்வாகங்கள் நீங்க பார்ப்பீங்க. நான் சொல்ற பிள்ளையா 5 வருஷம் ஒரு நிர்வாகத்துல ஒரு ஆள் இருக்கும் போது கட்டாயம் அது பிரச்சனை நிர்வாகம் தான் இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் ஒரு வருஷம் தான் இவை இருக்கலாம். ஒரு வருஷத்துல இவை மாற வேற யார்கிட்ட நீங்கெல்லாம் தெரிவு செய்ய போறீங்க, நாங்க தெரிவு செய்ய மாட்டோம். திரும்ப ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் தெரிவு செய்து கணக்கெல்லாம் பார்த்து ஒருத்தச்சு பார்த்து அவைகிட்ட எல்லாத்தையும் பிறகு. அடுத்தது நன்மை தரக்கூடிய முடிவுகளை குழு கூடி முடிவெடுப்பதற்கு குழுவுக்கு அதிகாரம் உண்டு. நீங்க நல்ல முடிவுகளை நீங்க யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்களே எடுத்து அந்த முடிவை நீங்களே எடுக்க வேண்டாம். நீங்க எங்களை எதிர்பார்க்க தேவையில்லை, எங்களுக்கு இருக்கவே தேவையில்லை. நல்ல நல்ல முடிவுகளை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். அது எங்களை தான் கேட்டு எடுக்கணும் என்று இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எங்களை குழுக்கள்னு சொன்னா ஒரு குழுவில ஒரு இறப்பு நடக்கும் என்ன அந்த குழுக்காரர்கள் அப்படி போய் நிக்கணும். அந்த குழுவுக்கு 2-3 சாப்பாடு குடிக்கணும். ஒரு குழுவில ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் இருந்தால் அவை போயிடும். தாங்களே காசு போட்டு தாங்களே போய் அந்த தாங்களே செய்யணும். இதெல்லாம் எங்களை கேட்டுக்கொண்டிருக்க தேவையில்லை. எங்களை குழுக்கள் அப்படித்தான் இருக்குது. இபாவுக்கு நாங்க இருக்கோம். ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா மிச்சம் 29 பேர் நாங்க இருக்கிறோம் என்ன அந்த நம்பிக்கையை கொடுக்கறது இல்லையா. இன்னைக்கு நாங்க எல்லாம் தனித்தனியா தான் இருக்கிறோம். அப்படி ஒண்ணுதானே தனித்தனியா தான் இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு ஒண்ணுனா கூட திரும்பி பார்க்க மாட்டோம். மற்றது குழுவிடமிருந்து பெற்ற கடனை குழு நிபந்தனைகளுக்கு ஏற்ப மீள செலுத்த வேண்டும். நாங்க குழுவுக்கு தான் அன்பளிப்பா காசு கொடுப்போம். ஆனா நீங்கள் குழுவிலிருந்து கடனா தான் எடுக்கலாம். கடனா எடுத்து நீங்க அந்த குழுவுக்கு ஒரு நிபந்தனைக்கு 50,000 எடுத்தா மாசம் கூட கட்டுறது எப்படி கட்டுறதுன்ற அந்த நிபந்தனை கேட்ட நீங்கள் திருப்பி அந்த காசை கட்டி போட்டு திருப்பி நீங்க எடுக்கலாம். நான் சொல்ற ஒரு வார்த்தை தான், உங்களுக்குரிய ஒரு பேங்க் தான் இது. இது கட்டாயம் பெற்ற கடனுக்கு கட்டாயம் தொழில் செய்ய வேண்டும். மேலே சொன்னா தானே எங்களை பொருளாதாரத்தை மேம்படுத்துறவங்க நோக்கம்னு சொன்னா கடனை எடுத்துட்டு நாங்கள் ஆடம்பரமா பிறந்த நாளும் கோயில் திருவிழாவும் முடுப்பும் போனும் எடுத்தா என்ன நடக்கும்? பெரும்பாலான நாட்கள் அதான் செய்து கொண்டிருக்கிறோம். கடன் பட்டு ஆடம்பரமான செலவுகள்லாம் செய்யற சமூகமா நாங்கள் இப்ப மாறிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா ஐயா? ஐயா யோசிக்க ஒண்ணுதானே ஐயா? அப்ப கட்டாயம் நீங்கள் தொழில் செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு ஆடம்பரத்துக்கு கடன் படுறதுன்றது உண்மையில ஒரு முட்டாள்தனம் இல்லையா. அந்த காசு திரும்பி வர போற இல்லை. மற்றவன் பிள்ளைக்கு பிறந்த நாள் செய்யறான்னு சொல்லி காசு இருக்கிறவன் செய்யறான்னு சொல்லி
நாங்களும் கடன்பட்டு செய்து திரும்பவும் நாங்கள் ஒரு கடனாளியா தான் போறோம் இல்லையா இல்லையா? இது அதுக்காக இதுல நீங்க கட்டாயம் ஒரு தொழிலுக்கு தான் கடன். சரியா? கடன் எடுத்தா கட்டாயம் நீங்க தொழில் செய்யணும். அந்த தொழில் என்னவாகவும் இருக்கலாம். நீங்க இந்த இந்த கடனுக்கு நீங்க கடன் எடுத்து தொழில் செய்யாட்டி உங்களுக்குரிய அனைத்து கொடுப்பனவுகளும் கால வரையறையின்றி இடைநிறுத்தப்படும். விளங்கிட்டா? காசை எடுத்துட்டு சும்மா நாங்க தொழில் செய்யலன்னு சொன்னா உங்களுக்கு கொடுப்பனவு நீங்க திரும்ப நீங்க அவங்க வந்து கடன் கேட்க தேவையில்லை. அதெல்லாம் நிப்பாட்டப்படும். அனைத்து செயல்பாடுகளும் எழுத்து மூலம் ஆவணப்படுத்தல் வேண்டும். பொருளாளர் தந்த கணக்கு நீட்டா செய்யணும். செயலாளர் கூட்டம் ஒரு கூட்டம் நடக்கும் தானே. இப்ப இன்றைக்கு கூட்டம் நடக்குன்னா இன்றைக்கு நடந்த விஷயங்கள் அறிக்கையில் எழுதணும். அடுத்த கூட்டத்துல வாசிக்கணும். கணக்கறிக்கை வாசிக்கணும். உங்களை கூட்டறிக்கையும் அடுத்த கூட்டத்துல வாசிச்சு தான் கூட்டம் வாங்க. ஒவ்வொரு கிழமையும் அது நடந்து கொண்டே இருக்கணும். அது எங்களுக்கு நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதுல நீங்க இந்த கணக்குகளும் கணக்கறிக்கையும் கூட்டறிக்கையும் கட்டாயம் போட்டே ஆகணும். குழு நடக்கிற போட்டோ நீங்க செய்யற தொழில்கள் எல்லாம் போட்டே ஆகணும். அடுத்தது, குழுவிடமிருந்து பெற்ற கடனை மீள செலுத்தாத பட்சத்தில் தென் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். காசை எடுத்து போட்டு கட்டாமல் இருந்தால் கட்டாயம் நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் காசை கொடுத்துட்டு வந்து விட்டுட்டு நாங்கள் ஒதுங்கி போக மாட்டோம். அதுக்காக நீங்க இந்த மாசம் கட்டையில வார மாசம் கட்டையில இந்த உடனே போய் அதெல்லாம் செய்ய மாட்டோம். மனுஷனுக்கு கஷ்டமான வளமை தானே இல்லையா? அதுக்கு வந்து ஒரு உங்கள சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க காசு அந்த காசு நாங்க சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் வேண்டி குழுவுக்கு தான் கொடுப்போம். நாங்க எடுக்க மாட்டோம். சரியா? அப்ப கட்டாயம் அந்த காசு நீங்க கட்டித்தான் ஆகணும். மேற்கூறிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வர்கள் மாத்திரம் குழுவில் அங்கத்தவராக இருக்க முடியும். விளங்கிட்டுதா? என்ன சொல்றீங்க? விளங்கிட்டு தானே? எல்லாமோ இதை ஏற்றுக்கொள்றீங்களானே? ரைட். எல்லாம் ஓகே தானே? இது எல்லாம் உங்களுக்காகத்தான், எங்களுக்காக இல்லை. ஒரு இது சரியா இருக்கணும்னு சொன்னா இறுக்கமான சில நடைமுறைகள் இருந்தா தான் அதை சரியா கொண்டு போகலாம் இல்லையா? நாங்க அடுத்த வந்து உங்களுக்கு அந்த பைல் நீங்க போட்டிருக்கிறீங்க. அந்த பைல்ல போடுறக்கூடிய போம் ஒரு அங்கத்தவர் படிவம் என்று சொல்லி இருக்குது. இந்த இது எல்லாருக்கும் நிரப்பி போடணும். சரியா? இந்த பைல் வந்து எல்லாருக்கும் நிரப்பி போடணும். இதுல ஒரு பிரதி எங்களுக்கும் தரணும். சரியா? செயலாளர் என்னங்க விளங்கிட்டா சொன்னது? இது ஒவ்வொரு அங்கத்தோட பைல நிரப்பி போடணும். எங்களுக்கும் ஒரு போட்டோ காப்பி தருவோம். இது வந்து உங்களை குழு விவரங்கள் நிரப்பி அப்படி 30 பேர் போன் நம்பர் எல்லாம் நிரப்பி உங்களை அந்த குழு கொண்டு பயில் இருக்கும். அந்த பயிலையும் போடணும். எங்களுக்கும் ஒன்று தரணும். இதுல போன் நம்பர் எல்லாமே கேட்டிருக்குது. இது எங்களுக்கும் தரணும். சரியா? இது வந்து உங்கள் இந்த முதலாவது லோனுக்குரிய கடனுக்குரிய போம். சரியா? இது முதலாவது கடனுக்குரிய போம். நீங்க இப்ப முதல் கட்ட லோனுக்கு நீங்க இதை மட்டும் ரவி போட்டு கடன் கொடுக்கலாம். சரியா? ரப்பிட்டு அவன் பயில போடணும். இது 2ஆம் கட்ட லோனுக்கு நிரப்ப வேண்டிய போம். 2ஆம் கட்ட லோனுக்கு 4 போம் நிரப்புவோம். 4 அதோட 5. சரியா? 2ஆம் கட்டம் அதுல நீங்க காசு கட்டினது, உங்களை கூட்ட வரவுகள், உங்களை சேமிப்பு காசு எல்லாமே இதுல கேட்டுருக்கு. சரியா? சரியா? பெரும்பாலான சில குழுக்கள் இருக்குது அந்த வட்டி காசை உங்களுக்கு பிரிச்சு தாரது இல்லையா? எங்களை குழு அந்த வட்டி காசை பிரிக்காது. அது இந்த கணேசன் குழுவுக்குரிய, அது தனிநபர் உங்களுக்கும் இல்ல எங்களுக்கும் இல்ல, இந்த கணேசன் குழுவில இருக்கிறாக்கிட்ட காசு. இல்லையா? 1% வட்டி. இப்ப நீங்க 1% வட்டின்னு சொன்னா இருக்கிற காசுக்கு 1% வட்டி. நீங்க 1 லட்சம் ரூபாய் கடன் எடுத்தீங்கன்னு சொன்னா முதல் மாசம் 1000 ரூபாய் வரும். நீங்க எவ்வளவு கட்டுறீங்களோ 2ஆம் மாசம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு தான் வட்டி. விளங்குதானே? இருக்கிற காசுக்கு தான் 1% வட்டி. நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 50,000 ரூபாய் எடுத்து நீங்க 1 வருஷம் போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2400 ரூபாய் வட்டி வரும். அந்த வட்டி யாருக்குன்னு சொன்னா இந்த கணேசன் குழுவுக்கு. உங்களுக்கு தான். உங்களுக்கு தான். இல்லையா? அதை நீங்க வந்து தனிநபருக்கு சொந்தம் இல்லை. அது அந்த குழுவின் வளர்ச்சிக்கு. அந்த வட்டி இருக்கிறவங்க தான் இன்றைக்கு 3 லட்சம் 4 லட்சம்னு சொல்லி உங்களை சேமிப்பு காசு அந்த வட்டி காசோட அது வந்து
கடன் எடுத்து கொண்டிருக்கணும். தேவைன்னு சொன்னா நீங்க மற்ற குழுக்காரோட தொடர்பு உங்களுக்கு தரலாம், நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாங்க எல்லாருக்கும் புத்தகங்கள்லாம் அந்த பேங்க் தானே இப்படி புத்தகம் தான் கொடுத்துருக்குறோம். முதல் ஆரம்பத்துல நாங்க குழுக்கள் ஆரம்பிக்க இந்த புத்தகங்கள் கொடுத்துருவோம். உங்களை குழுவுக்கு நான் இப்ப தர மாட்டோம், 6 மாசத்துக்கு பிறகுதான் தருவேன். ஏன்னா சில குழுக்கள்ல சேர்றாக்கள் 3 மாசம் 4 மாசத்துல தங்களுக்கு அந்த வேலைக்கு வரமாட்டோம் போய்கொண்டிருக்க இந்த புத்தகம் வந்து வீணா போயிடும் இல்லையா. முதலாவது நீங்க நோட் புக் கொண்டு வேண்டி அதுலதான் 6 மாசத்துக்கு பதிவு செய்யுங்க. சேமிப்பு காசு உங்களை இதெல்லாம் 6 மாசத்துக்கு பிற்பாடு இந்த புத்தகம், இந்த பேங்க் புத்தகம் உங்களுக்கு தரலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐயம்பிள்ளை கணேசனுடைய நினைவு தினத்தை 25வது நினைவு தினத்தை ஒட்டி நாங்கள் இன்று கணேசன் என்ற பெயரில் ஒரு குழு ஒன்று ஆரம்பித்து சுயதொழில் முயற்சியை ஆரம்பித்துள்ளோம். அதனுடைய தலைவர் தான் பேசுகின்றேன். எங்களுக்கு இந்த சுயதொழில் வாய்ப்பினை உருவாக்கி தந்து அந்த குழுமத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் சுரேஷ் அண்ணாவிற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். எங்களுடைய சுயதொழிலை ஊக்குவிப்பதற்கு எங்களுடைய குழு சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதிய நேர வணக்கம். ஐயம்பிள்ளை கணேசன் ஐயாவின் 25வது ஆண்டு நினைவு நாளிலே இந்த விவேகானந்தனர் பகுதியிலே சுய தொழிலுக்காக இந்த சிறிய இந்த கொடுப்பனவை கொடுத்த சுரேசண்ணா அவர்களுக்கு கணேசன் குழு சார்பில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.